ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்குற இந்த ஸ்வீட் ரெசிபி. வெறும் 1/2 லிட்டர் அளவுக்கு பாலும் 1 கப் அளவு அரிசி இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம இதை செஞ்சிடலாம். ஃபெஸ்டிவல் டைம் கெஸ்ட்டு வரும்போதெல்லாம் இதை டக்குன்னு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் வந்து சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பால் வந்து ஒரு சைடு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை கழுவி நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைக்க போகிறோம். அரிசி வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாகவும் அரைக்காமல் ரொம்ப வந்து கனமாகவும் இல்லாமல் நம்ம வந்து ரவை ஆக்சுவலி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம மைன்யூட்டாக இந்த அரிசியை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து கொரன்னு வந்து அரிசியை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கீர் செய்கிறதுக்கு இந்த அரிசி அரைக்கிற பதம் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இதை மட்டும் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அரிசியை வந்து இந்த பாலில் நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா வந்து பால்லையே இந்த அரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நமக்கு ஆகும். ஸோ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடி பிடிக்காமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடிக்கடி வந்து நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த அரிசி ஒரு பக்கம் வேகட்டும். இதில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதை இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஜவ்வரிசி டைரெக்டாக பாலில் வந்து சேர்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து அரிசி சீக்கிரமாக வெந்துடும், இல்லைனா ஜவ்வரிசி சீக்கிரமாக வந்துடும். நமக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்காது. அதனால நான் தனியாக வந்து வேக வச்சு அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஜவ்வரிசி வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜவ்வரிசியவே சேர்க்குறோம். இது ஒரு கொதி வந்து நம்ம வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சே செய்யுங்க. பால் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க நமக்கு நல்லா கெட்டியாகவே ஆகும். கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது அரிசி ஜவ்வரிசிலாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து போதுமானது தான். ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நல்லா சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் மில்க் மேட் தான் வந்து சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஓகே தான். ஸோ வந்து ஒரு ரிச்னஸ்க்காகவும் ஒரு டேஸ்ட்காகவும் நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். அது ஒரு பக்கம் கொதித்து வரட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்துட்டு உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட் இருக்கோ அதை இதில் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை, கிஸ்மிஸ் பழம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து வறுத்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த கீரில் வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து பாயாசம்
ரவை பாயாசம் அந்த மாதிரி வந்து நம்ம எப்போவுமே சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி கீர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ளஸ் என்னென்னா திகட்டாது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு கீர் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சூப்பரான கீர் ரெசிபியை சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.